வெல்கம் டு மை சேனல். செப்டம்பர் 6ஆம் தேதி டுடே டாஸ்க் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுங்கள். உங்களோட லாகினை கிளிக் பண்ணுங்கள். அதில் உங்களோட ஸ்டாப் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் கொடுத்த உடனே வெல்கம் பேஜ் தான் ஓப்பன் ஆகும். அதில் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வாங்க. இதில் டுடே டாஸ்க்குன்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். உங்களோட டாஸ்க்கு ஓப்பன் ஆயிடுச்சு அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி வரும். இல்லைனா உங்களோட டாஸ்க்கு ஓப்பன் தான் மெசேஜ் வரும். ஃபஸ்ட்டு இதில் ஸ்டெப் 1 என்னென்னா, உங்களோட கூகுள் க்ரோம் ப்ரௌசரை தான் நம்ம யூஸ் பண்ணணும். அதுக்கு பிறகு செகண்ட் ஸ்டெப் வந்து amazon.in டைப் பண்ணணும். அதில் போய் ஃபஸ்ட் நம்ம கூகுள் ப்ரௌசருக்கு கிளிக் பண்ணுவோம். என்ன செய்யணும்னா, ஃபஸ்ட்டு இதில் ஒரு ப்ளஸ் மார்க் இருக்குதா நம்மளோட எஸ்பிஎஸ் போர்ட்டல் சைட்டில், இந்த ப்ளஸ் மார்க்கை கிளிக் பண்ணாலே அது ஆட்டோமேட்டிக்காக கூகுள் க்ரோம் ப்ரௌசருக்கு போயிடும். இதில் amazon.in டைப் பண்ணுங்கள். amazon.in டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணோன்னே இந்த மாதிரி தான் பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் நறுக்கல ஃபஸ்ட்டு லிங்க், இந்த சைட்டை மட்டும்தான் நீங்கள் ஓப்பன் பண்ணணும். கீழே போனீங்கன்னா நிறைய வேறு சைட்டில் இருக்கலாம், அதெல்லாம் நம்ம ஓப்பன் பண்ணக்கூடாது. இந்த சைட் amazon.in இருக்குல்ல, அந்த சைட் மட்டும் தான் நம்ம ஓப்பன் பண்ணணும். இதை ஓப்பன் பண்ணுங்கள். இதில் நிறைய ப்ராடக்ட் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த ப்ராடக்ட் வேணுமோ ஏதாவது ஒரு ப்ராடக்டை நீங்கள் அதில் செலக்ட் பண்ணுங்கள். நான் இப்போ இந்த மொபைல் ஃபோனை செலக்ட் பண்ணுறேன். இந்த மொபைல் நான் செலக்ட் பண்ணுறேன். இதை நீங்கள் இப்படி செலக்ட் பண்ண உடனே, அதாவது ஒரு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. செலக்ட் பண்ணிவிட்டு ப்ராடக்ட்டை செலக்ட் பண்ண உடனே இந்த இடத்துல மேலே இந்த இடத்துல டச் பண்ணுங்கள். டச் பண்ணும்போது சர்ச் ஆப்ஷனில் டச் பண்ணாலே போதும். அதில் வந்து உங்களோட லிங்கு ஒன்று ஓப்பன் ஆகும். இதில் காப்பி ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த பாக்ஸ் ஒரு புக் சிம்பிள் மாதிரி இருக்கலாம், இதுதான் காப்பி. இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணும்போது காப்பி டு கிளிப் போர்டுன்னு வரும். அடுத்து பேக் போய் நம்மளோட எஸ்பிஓ போர்ட்டலில் போய் பேஸ்ட் பண்ணால் போதும். அது எப்படி பண்ணணும்னா, நம்ம எஸ்பிஓ போர்ட்டலுக்கு போங்க. இதில் ஃபஸ்ட்டு உங்களோட நேம் இருக்கும், செகண்டு ஸ்டாஃப் ஐடி இருக்கும். இதில் டைட்டில் கொடுங்க. நீங்கள் இப்போ எதில் சர்ச் பண்ணிங்களோ அதுதான் டைட்டில். நீங்கள் அமேசானில் தானே டைப் பண்ணிங்க, அப்போ சர்ச் பண்ணிங்க. அப்போ amazon.in கொடுங்க. சூஸ் டைப்பில் வந்து நம்ம என்ன பண்ணோம், வெப்சைட்டில் இப்போ தானே சர்ச் பண்ணோம், அப்போ லிங்க் எடுத்துருக்கோம். அப்போ வெப்சைட்டுக்கு இந்த இடத்துல வந்து வெப்சைட்டை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் URL இருக்குல்ல, அந்த இடத்துல தான் நம்ம அங்கே காப்பி பண்ண லிங்கை பேஸ்ட் பண்ணணும். லாங் ப்ரெஸ் பண்ணிடலாம், பேஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை கிளிக் பண்ணுங்கள். இப்படி கீழே இருக்கிற லிங்கை வந்து எப்போவுமே டச் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து வேறு ஏதாவது லிங்கு கிளிக் பண்ணியிருந்தோம்னா அந்த லிங்கு ஓப்பன் ஆகும். அதனால் நம்ம அது வேண்டாம். நீங்கள் அங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல கர்சரை வச்சுட்டு லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா பேஸ்ட்டுன்னு ஓப்பன் ஆகும். அந்த பேஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுங்க. நீங்கள் சப்மிட் கொடுத்த உடனே உங்கள் டாஸ்க்கு கம்ப்ளீட் ஆகிடுச்சின்னா இந்த மாதிரி தான் மெசேஜ் வரும். இதுக்கு உங்களுக்கு 5 rupees ஆட் ஆகும். இதை நீங்கள் வாலெட்டில் போய் கூட செக் பண்ணலாம். அடுத்த டாஸ்க்கு வந்து நமக்கு எப்போ வரேன்னா, நம்ம இப்போ பண்ணியிருக்கோன்னா இன்னிலேருந்து 3 நாள் கழித்து தான் நமக்கு அடுத்த டாஸ்க்கு ஓப்பன் ஆகும். தேங்க்யூ ஃபேமிலிஸ். இன்னொன்று வந்து உங்களுக்கு அமௌண்ட் ஆட் ஆகிருக்கா அப்படிங்கிறத எப்படி நீங்கள் செக் பண்ணணும்னா, இந்த இடத்துல ஒரு குட்டி ஏரோ இருக்கும், அந்த ஏரோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணும்போது டேஷ்போர்டுன்னு இருக்கா, டேஷ்போர்டை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இதில் வந்து இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். அதை அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இந்த டுடே டாஸ்க் வாலெட் இருக்குல்ல, அந்த இடத்துல உங்களுக்கு 5 rupees ஆட் ஆகிருக்கும். இப்படி ஆட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். தேங்க்யூ ஃபேமிலிஸ்.